என்ன பேசுறதுன்னு புரியல. பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே வணக்கம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு பல பேர் தெரியாம முடிப்பாங்க. இப்போ எனக்கு அதே நிலைமை தான். ஏன்னா 2 காமெடியன் பின்னி படல் எடுத்துட்டு போயிட்டாங்க. 2 பேருமே மிகப்பெரிய காமெடியன். மதிப்புக்குரிய சத்யராஜ் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறதுக்கு சந்தோஷம். சிவகார்த்திகேயனுக்கு வந்து சந்திக்கும். அப்புறம் டாக்டர் போட்டால் எல்லாரும் கெஞ்சி கெதறி சைடில் நின்று கேட்டு வாங்குவாங்க. படம் தயாரிப்பாளர் சிவபாலன் எனக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆரோக்கியதாஸ் அவர் என்கிட்ட வந்து கதை சொன்னார். கதை 1 வருஷம் அலைஞ்சார். என்கிட்ட வருவார், போவார், கதையை சொல்லுவார். நான் ஒரே ஒரு நாள் சொன்னேன், முன்னாலே விட்டுருங்க, பின்னாலேயும் விட்டுருங்க, நடுவே 2 லைன் சொல்லுங்க அப்படின்னு. அவர் நடுவே 2 லைன் இந்த படத்தில் வரும் செம படம் 6 அடி தாய்மடி திட்டம்னு ஒரு மேட்டர் சொன்னார். அதை கேட்டுட்டு நான் ஒத்துக்கிட்டேன். சரி, நீங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் யாருன்னு? டாக்டர் சிவபாலன் அப்படின்னு. அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அவரை அழைச்சிட்டு வந்தாங்க. சார், உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன் அப்படின்னாரு. துணிஞ்சு படம் எடுத்தார். ஆனால் டாக்டர் சிவபாலனை பாராட்டணும், ரொம்ப பாராட்டணும். ஏன்னா கும்மாங்குத்து, கம்மாங்குத்து, கமர்ஷியல் படம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கதையை ரசித்ததுக்கு அவர் ஒரு பாராட்டு. இந்த கதையை எழுதின ஒரு இளம் டைரக்டர் ஆரோக்கியதாஸ் கொஞ்சம் முற்போக்கான டைலாக் எல்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் கே, அவர் பேருக்கு தகுந்த மாதிரியே கேட்குற மாதிரி இசையை போட்டிருக்காரு. பாடலாசிரியர் யுகபாரதி. இந்த யுகத்துக்கு என்ன பாட்டு எழுதினமோ அதை எழுதியிருக்காரு. அது தேனிசி சென்னப்பா பாடியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள், கேமராமேன் ஒருத்தர் கருப்பையான்னு பேர் தான் கருப்பையா, படத்தை கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா சங்கர்னு ஒருத்தர். எனக்கெல்லாம் ஆடவே வராது. ஆடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்களை காலை மிதிச்சிருவேன், கையை மிதிச்சிருவேன், மிதிச்சுட்டு சாரி கேட்பேன். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், இல்லைம்மா நீங்கள் போய் உட்காருங்க, நான் 4 தடவை ஆடி பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் நல்லா ஆடுவீங்கன்னு. இல்லை சார், உங்கள் கூட ஆடுறோம், வேண்டாம்மா, இன்னொரு 10 தடவை மிதிச்சிருவேன் நான் அப்படின்னு. இப்படி எங்களை கொஞ்சம் ஆட வச்சுருக்காங்க. அப்புறம் என் கூட நடித்த திருமுருகன், மூனார் ரமேஷ், இன்னும் விஷாலினி, வைதேகி, இன்னும் நிறைய நடிகர் நடித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்ற ப்ரொடியூசர் கவுன்சில், இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மொத்த கவுன்சிலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக போய் பேர் சொல்லிட்டு இருந்தால் இனிமேல் வெடிஞ்சிடும். அதனால மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்னோடு ஒர்க் பண்ண நடிகர்கள், டெக்னீஷியன், மியூசிக் பார்ட்டி அத்தனை பேருக்கும் வந்து ரசிகர்களுக்கும் ஒரே அடியாக ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் சத்யராஜ் பிச்சை எடுத்துட்டாரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பேசிட்டாரு. இதுக்கு மேலே நான் காமெடி பண்ணால் எடுபடாது. ஏன்னா படத்தில் வேணால் காமெடி பண்ணிக்கலாம். இந்த படத்தோட கதையை சொல்கிறதுன்னா 2 மணி நேரம் எடுத்த படத்தை யுகபாரதி 2 லைனில் சொல்லியிருக்காரு. விவசாயம் இல்லைன்னா உலகேதுடா, உயிரேதுடா. பல கட்டடங்கள் உருவாக வயக்காட்டை அடித்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? விவசாயம் நாட்டில் அவசியம் தேவை. விவசாயம் இல்லைன்னா நம்ம உயிரே இருக்க முடியாது, நம்ம உயிரோடு வாழ முடியாது, சாப்பிட்ற தன்னத்தை வச்சு சாப்பிட முடியும். அந்த விவசாயிகள் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கதையை எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் அந்த விவசாயிகளுக்கு அந்த மண்ணு தான் உயிர், உடல், மானம், மரியாதை, பேரு, புகழ் எல்லாம். அந்த மண்ணை அவன் விட்டுறக்கூடாது. அது 1/4 ஏக்கரா இருந்தாலும் சரி, 1/2 ஏக்கரா இருந்தாலும் சரி, 3/4 ஏக்கரா இருந்தாலும் சரி, அதில் தான் அவன் வாழணும், அதில் தான் அவன் விவசாயம் பண்ணணும். ஐயா, ஒரு வருஷம் வெள்ளாமை விளையில அதனால நிலத்தை வித்துட்டான்னு சொல்லக்கூடாது. ஒரு வருஷம் விளையிலன்னா அடுத்த வருஷம் விளையும். இப்போ வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரம் பண்ணல, வியாபாரம் நல்லா இருந்தால் அடுத்த வியாபாரம் பண்ணி ஜெயிக்கணும்ல. அது மாதிரி தான் இந்த விவசாயிகளை சந்திக்க வர்றது யார் தெரியுமா? அரசியல்வாதி, ரியல் எஸ்டேட் ஓனர்கள், கார்பரேட் கம்பெனி, தொழிலதிபர்கள். எதுக்கு வர்றாங்க? தூக்கம் விசாரிக்கவா, இல்லை சந்தோஷம் பண்ணுவா? அந்த நிலத்தில் 1/4 ஏக்கராவது ஏதாவது வாங்கிடலான்னு தான். அந்த இடத்துல தான் விவசாயிகள் ஏமாறக்கூடாது. அப்படி ஏமாந்து இடத்தை சில பேர் ஏமாந்து காசுப்பட்டு வித்துறாங்க. அந்த இடத்துல பெரிய கட்டடம் ஆகிடுது. இப்படி ஒவ்வொரு விவசாயிகளும் விற்று கட்டடம் ஆகிட்டே போனால் அப்போ நம்ம எதை சாப்பிட்றது? விளைநிலம் எங்கே இருக்கும்? அது இருக்கக்கூடாது. விவசாயிகள் விவசாயியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன படம் தான் இந்த 49O. இந்த 49O வந்து இந்த விவசாயிகளை பற்றி சொல்கிற கதை நம்மூர் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா ஊர் விவசாயிகளுக்கும் சொல்கிற கதை. அது மட்டுமல்ல, இந்தியா விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அது இங்கிலாந்து விவசாயியாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா விவசாயியாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா விவசாயியாக இருந்தாலும் சரி, விவசாயி தான்.
அதில் என்ன ஒரு சேஞ்சு? அமெரிக்காவில் ஜீன் பேண்ட் போட்டு விவசாயம் பண்ணுவோம், நம்ம ஊரில் வேட்டி கட்டிட்டு விவசாயம் பண்ணுறோம். அதுதான் சேஞ்சு. அது நெல் விளை வைக்கிறவனா இருந்தாலும் சரி, கொள்ளு விளை வைக்கிறவனாலும் சரி, கோதுமை விளை வைக்கிறவனா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில ஒரு விவசாயின்னு ஒருத்தர் இருந்தானோ அவன் நிலத்தை காப்பாற்றணும். அப்பதான் மக்கள் வயிறார வாழ முடியும், வயிறார சாப்பிட முடியும். அதுதான் 49 ஓ. அந்த 49 ஓ படத்துக்கு இது பலதரப்பட்ட மக்கள் பார்க்கலாம். இதில் சொல்லுவாங்க ஏ கிளாஸ் படங்க, பி கிளாஸ் படங்கன்னு. இது ABCDEF வரைக்கும் பார்க்கலாம். இல்லை எல்லாத்து கிராமத்துக்கும் பிடிக்கும், சிட்டிக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட படம் தான் 49 ஓ. 49 ஓ திஸ் பெஸ்ட் மூவி. இது ஒரு நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அப்புறம் 49 ஓன்னா என்ன, நோட் ஓன்னா என்ன, நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம், ஏன் ஓட்டு போடுறோம், இந்த ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன நன்மை, இதை போடலாமா வேண்டாமா, இது அருமையான விளக்கம் கொடுத்துருக்கு இந்த படத்துல. இதுதான் 49 ஓ. 49 ஓ திஸ் இஸ் பெஸ்ட் மூவி. இது ஒரு நல்ல படம், இது எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன். 49 ஓ கதையை பத்தி மட்டுமே சொல்றேன். திஸ் பெஸ்ட் மூவி, இது ஒரு நல்ல படம். நான் மறுக்கா சொல்றேன். நான் மவுண்ட் ரோட் தர்கா கட்ட வேண்டாம் வந்து சொல்றேன். இந்த படத்தை நீங்க தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தை நீங்க அவசியம் பார்க்கணும், ஃபேமிலியோட பார்க்கணும். ஏன்னா எல்லா அம்சமும் இருக்கு. எல்லா அம்சம் ஏன் இருக்குன்னா, இது ஒரு மினிமீல்ஸ் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கு இந்த படம். ஒரு ஹோட்டலுக்கு போய் மினிமீல்ஸ் கட்டிங்கன்னா ஒரு பிளேட்ல சக்கரை சாதம் வரும், புளி சாதம் வரும், எலுமிச்சை சாதம் வரும், தயிர் சாதம் வரும், ஒரு ஸ்வீட்டு, காரம், ஒரு பாயாசம், ஒரு வடை. இதெல்லாம் மொத்தமா சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இந்த 49 ஓவில் இருக்கும். ஆக மறுபடியும் நான் சொல்றேன், ரொம்ப நேரம் பேச விரும்புறேன். 49 ஓ திஸ் இஸ் பெஸ்ட் மூவி. 49 ஓ திஸ் இஸ் பெஸ்ட் மூவி. இது ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம், நன்றி. மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய 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 வணக்கம். லைஃப்ல ரொம்ப கஷ்டமான டைம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்கே உட்காந்து இந்த 1/2 மணி நேரம் தான் சார் பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள ஒரு பஞ்ச் அடிச்சு முடிச்சிடறாரு. என்னால் சிரிக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஆக்சுவலாக இப்போ நடந்த இவ்வளோ பேர் பேசினதுல சார் கலாய்க்காம விட்டது வந்து லாஸ்டா பேசின ஐயா மட்டும்தான். நான் இந்த பக்கம் திரும்புறேன், அந்த பக்கம் திரும்புறேன், கீழே இருந்து எல்லாரும் என்னையே வேற பார்த்துட்டு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நான் அது சொன்னேன் இது சொன்னேன், ஐயோ நான் என்னடா பண்றேன்னு அந்த பக்கம் சத்யராஜ் சார் வேற 2 பேர் என்கிட்ட கேட்டார் கவுண்டமணி சார் திரும்பி, இந்த படத்துல லவ் இல்ல, மக்கள் வருவாங்களா? சத்யராஜ் சார் சொல்றாரு, அதனால கண்டிப்பா வருவாங்க. பட் நம்ம இந்த தமிழ் சினிமாவை இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அதுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச வேற எந்த லாங்குவேஜ்லயும் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஹிலேரியஸ் ட்ரீம் காம்பினேஷன். என்னுடைய பெரிய ஆசை 2 பேரோடையும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், நான் அப்படின்றது நடந்துன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கவுண்டமணி சார் பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு படம் பார்க்க அந்த ஹியூமர் சிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து இன்னைய வரைக்கும் சிரிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் இருக்க போற காலமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். அப்படிப்பட்ட ஒருத்தர். அவருடைய டைமிங்லாம் சொல்லவே வேணாம், நாம சொல்றதுக்குலாம் இல்லை. சார் சொன்னாங்க அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அவங்கள சத்யராஜ் சாரை, கவுண்டமணி சாரை அவங்களெல்லாம் அதிகமா ரசிச்ச ஒரு காரணம் தான் இங்கே வந்து எப்படியோ விதி வந்து என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல நிறுத்தி இருக்கு அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். நான் இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. கவுண்டமணி சார்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ட்ரெண்டிங் ஸ்டார்லாம் சொன்னாங்க. ட்ரெண்டிங் ஸ்டார் நான் கிடையாது. ஆக்சுவலாக கவுண்டமணி சார் தான் ட்ரெண்டிங் ஸ்டார். ட்ரெண்டுங்கிறது அதுவும் இந்த காலகட்டம்லாம் கிடையாது. நீங்கள் எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் போனீங்கனாலும், இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு போனாலும் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். அவர் தான் ட்ரெண்டிங் ஸ்டார்னு சொல்லி. ஏன்னா அன்னைக்கு ஆஃபீஸில் போய் நான் நடுவில் அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் வருத்தப்பட வாலிபசங்கம் ஷூட்டிங் டைம்லாம் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் சத்யராஜ் சாரோட உட்காந்து சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் சேர்ந்தா அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுவார். சொல்ல முடியாது எந்த கதையுமே இங்கே ஒரு கதையை கூட சொல்ல முடியாது.
பட் அவ்வளோ சிரிச்சு சேர்ல இருந்தெல்லாம் உருண்டு இந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது மலையிலேருந்து கீழே உருளெல்லாம் பார்த்தேன் அந்த லெவலில் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கலையே. பட் இன்னைக்கு அது அமைஞ்சதுன்னு சொன்னால் ஆஃபீஸில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கே போய் பார்த்தப்ப இப்போ நான் காலர் டியூனை மாற்றிட்டேங்க அப்படின்னா. சார் என்ன பாட்டு சார்? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வச்சிருக்கேன் அப்படின்னா. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அப்படி நான் வெளியே வந்து கேட்டேன் என் ஃப்ரெண்ட்டை, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அது ஒரு ரேஸ் படம் அப்படின்னா. அந்த அளவுக்கு அப்டேட்டடா வரும்போது சொல்றாரு, நான் நம்ம ஊர் படங்கள்லாம் பாக்குறது இல்லைங்க அப்படின்ட்டார் சார். அப்படி அப்ப நம்ம கூட கொஞ்சம் தைரியமா பேசுவாரு, நம்ம மதிச்சு பேசுவார், படம் பார்த்துருந்தா கஷ்டம் அப்படின்னா. அப்புறம் என்ன சொன்னாரு, இந்த ஊதா கலர் ரிப்பன் பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 2 மணி நேரமும் நான் அதிகமா பேசல, நான் சார்கிட்ட இது பத்தி அப்படின்னு சின்ன சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சார் பார்த்துக்கிறாரு. ஒரு half an hour பேசுறேன் போயிட்டு இருக்கு. அதுவும் வழக்கம் போல யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது கணக்கு. ஆனா சாரை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து எல்லாருமே ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஹியூமர் வேணும் அப்படின்னும் போது உட்காந்து இந்த இடத்துல பஞ்ச் இப்படி வரணும், வார்த்தைகள் இப்படி வரணும்னு சொல்லி அவ்வளோ டிஸ்கஷன், அவ்வளோ பிரச்சனைகள். இந்த பஞ்ச் நல்லா இல்லையா, அது கரெக்டா இல்லையா, அப்படி இல்லையா இப்படி இல்லைன்னு இருக்கு. பட் சாரை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க, இவர் ஒரு ஐடியா டெப்போ, ஐடியா குடோன், அந்த மாதிரி அவர் கவுண்டர் டெப்போன்னே சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது. அண்ட் எங்களையே உங்களுடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேடி போய் எடுக்க வேண்டிய அவசியம் சார், எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தேடி வித்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். அதை பத்தி வரும்போது அவர் சொன்னார், அட இல்லாதவங்க எடுத்துக்க வேண்டியதானப்பா. அதுக்கும் ஒரு பஞ்சு தான். இப்போ உள்ள நுழைஞ்சோடனே சார் கை கொடுத்தோடனே சார் நின்றுட்டு இருந்தாங்க, உட்காருங்க அப்படின்னாங்க. சார் நீங்க உட்காரு சார். நான் ஏற்கனவே உட்காந்துட்டேன், நீங்க உட்காருங்க. போற வரைக்கும் எதுவுமே பேசாம இருந்துடுறா சிவகார்த்திகே. பட் நான் அங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு செகண்டையுமே என்ஜாய் பண்ணிருக்கேன். அண்ட் திரும்ப எல்லாரும் கேட்குற மாதிரியான ஆசை தான் சார். சத்யராஜ் சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் ஒரு படம் சேர்ந்து பண்ணணும் சார். முடிஞ்சதுன்னா என்னையும் சேர்த்துக்குங்க சார் அதில். டெஃபினட்டா ஓகே சூப்பர் சார். 49O பட் படத்தை பற்றியும் சொல்லிடுவோம். 49O ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் அட்மையர் பண்ணது கவுண்டமணி சாரோட எனர்ஜி தான். அவருடைய எனர்ஜின்றது அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு காலகட்டம் வயசை சொல்லிடாதீங்க அப்படிலாம் சொன்னார் கவுண்டமணி சார். அதுக்கெல்லாம் வயசே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த 49O ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் விவசாயத்தை பேஸ் பண்ணது. அதை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூமரை அழகா சட்டையர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு கவுண்டமணி சாரோட பெட்டரான ஒருத்தர் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கப்புறமும் இருக்க முடியுமான்றது தெரியல. ஸோ இந்த ஒரு ஹியூமரோட சேர்த்து நல்ல கருத்துள்ள ஒரு படம் அண்ட் ஒரு புது டைரக்டர் இயக்கியிருக்காங்க, புது ப்ரொடியூசர். ஸோ எல்லாருமே நிறைய பேஷனோட ஆம்பிஷனோட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்க எல்லாருக்குமே கவுண்டமணி சாரை திரும்பவும் பார்க்க போறோம் ஸ்க்ரீன்லன்ற ஒரு சந்தோஷம். ஃபேஸ்புக்கில் இல்லை ட்விட்டர்லலாம் நான் இருக்கும்பொழுது அவருடைய படத்தை பற்றி ஏதாவது வந்தால் ரீட்வீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இது என்னென்னா கவுண்டமணி சாரை வந்து நம்மளே அறியாமல் அவ்வளவு ரசிச்சிருக்கோம் அணுவாங்கிறதுக்கான ஒரு இதுதான். நம்ம இதனால இதை பண்ணுறதுனால எந்த இதுவும் கிடையாது, நான் பண்ண போகிறதுனால. பட் ஒரு ரசிகனா டக்குன்னு மாறிடும். அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணலாமா வேணாமான்ற தாட்டே வரமாட்டேங்குது. ஸோ கவுண்டமணி சாரை இன்னும் நிறைய ரசிக்கிறதுக்கு எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ, நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. ஸோ திரும்பவும் அவரோட கவுண்டர் இஸ் பேக்னு அதை பார்க்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே சீரியஸாக பேசுனா 2 கவுண்டர் நேரம் அங்கே விழுந்திருக்கும் ஆக்சுவலாக. அதையும் நான் போய் கேட்டு சிரிச்சுக்கிறேன். ஸோ கவுண்டமணி சார் எனக்கு லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். உங்களை அன்னைக்கு மீட் பண்ணதா இருக்கட்டும், இன்னைக்கு உங்களோட உட்காந்து இந்த டைமா இருக்கட்டும் சார். இது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் நிறையா சொல்லி சிரிக்க வேண்டியது. ஏன்னா எல்லாருமே அதான் கேட்பாங்க போனோன்னே, என்ன சொன்னார் அவரு அப்படின்னு. வாங்க எல்லாரும் வாங்க, யார் சுற்றி முத்தி இல்லையான்னு பார்த்துங்க, அப்புறம் நம்ம பேசுவோம்னு சொல்லி இன்னும் வெடிச்சு சிரிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது காரணம் கவுண்டமணி சாரை மீட் பண்ணுறது காரணமாக இருந்ததும் ப்ரொடியூசர் சிவபாலன் சார் தான். அவங்க தான் அன்னைக்கு சார் ஃப்ரீயாக இருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் தேங்க்ஸ் சார். அந்த என்டையர் டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் கே அண்ட் யுகபாரதி சார், நாங்கள் பயங்கர க்ளோஸ். யுகபாரதி சாரும் நாங்களாம் நிறைய பாடல்கள் யுகபாரதி சார் தான் எழுதியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு, இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கவுண்டமணி சார் சொன்னாங்க அவங்களுடைய கரியரில் 39 இயர்ஸ் சொன்னாங்க. 39 இயர்ஸ் ஆஃப் கேரியரில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வர்றது இந்த படத்துக்கு தான். ஸோ அப்படி ஒரு நிகழ்வில் எல்லாருமே இருக்குன்றது பயங்கரமான சந்தோஷம். எனக்கு அந்த சந்தோஷம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதை நான் இன்னும் ஜாஸ்தியாகவே அனுபவிக்க நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. அண்ட் மீண்டும் வந்திருக்கிற எல்லாருக்குமே பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம், எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் அண்ட் இங்கே இருக்கிற சினிமாவை நேசிக்கிற எல்லாருக்குமே நன்றி அண்ட் வணக்கம். சும்மா இருக்கேன், நீ கவுண்டமணி சார் மாதிரி பேசணும் மாமா. அவரை போய் கேட்டால் அதுதான் நான் இருக்கல, அப்புறம் அவன் பேசுகிறான் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு.
அப்புறம் என்ன அவன் பேசுறது அப்படின்னு கொஞ்சம் டீசெண்டா சொல்லுவார். அதனால பட் உண்மையிலேங்க அந்த ஒரு சீட் பயங்கரமான சீட். அந்த படத்துல எம்எல்ஏ சீட் எம்பி சீட் பத்திலாம் வந்து அதை விட பயங்கரமான சீட் அந்த சீட். ஐயோ என்னால சொல்ல முடியலையே, என்னை கட்டி வைத்திருக்கிறாங்களே இந்த லெவல்ல இருக்கு. இல்லை அவருடைய கவுண்டர்ஸ் பயங்கரமா இருக்கு. அது வந்து அதுதான் நாங்க பிளெஸிங் தான் நினைக்கிறேன். அது வந்து அது மாதிரி ஒரு அதுல இருந்து ஒரு 10% அமைஞ்சிருச்சுன்னா நிச்சயமா நான் இன்னும் ஒரு 10 வருஷம் பயங்கரமா இருந்துருவேன் இந்த ஃபீல்டுன்ற நம்பிக்கை இருக்கு. அது அப்படிப்பட்டது. நான் போய் டெஃபினட்டா அதை என்ஜாய் பண்ணி என்ன நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இது பார்த்தா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் சத்யராஜ் சார் பேசுறதையும் கவுண்டமணி சார் பேசுறதையும் கேட்கறதுக்கு நானும் உங்களை மாதிரி ஆவலா இருக்கேன். தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இங்க உட்காந்துருந்தேன் நான், அண்ணன் ஆக்சுவலி சிரிப்பார் சிவகார்த்தின்னு எல்லாம் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் லேட் ஆச்சு போடுறதுக்கு. அண்ணன் சொன்னாரு, ஏய் சீக்கிரம் படத்தை போடுங்கப்பா. என்னப்பா எல்லாரும் மேல வந்து படம் நல்லா இருக்குன்னு பேச போறாங்க, உனக்கு கூப்பிட்டா வந்து நல்லா இல்லைன்னு பேச போறாங்க. அது சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா வீட்டுக்கு கிளம்பி போலாமல, சீக்கிரம் படத்தை போட சொல்லுங்கப்பா. இதை கேட்கல எனக்கு அந்த ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வந்தேன். வீரநடைன்னு ஒரு படம் நான் அண்ணன் நடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு காலகட்டம் எனக்கு படங்கள்லாம் சரியா ஓடல, எனக்கும் படங்களே இல்லை. அது ஒரு படம் தான் நடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அன்னைக்குன்னு பார்த்து சாயந்தரம் ஒரு டைரக்டர் என்கிட்ட கதை சொல்ல வரேன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நான் இவர்கிட்ட ரொம்ப பந்தா பண்ணிக்கிறேன் அண்ணன்கிட்ட. நம்ம தம்பி சீமான் தான் டைரக்டர், சீமான் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க, நான் சாயந்தரம் என்னை பார்க்கறதுக்கு ஒரு டைரக்டர் வர்றாரு, கதை கேட்கணும் சும்மா. அதாவது நம்மளுக்கு படமே இல்லாத நேரத்தில் ஒரு ஆள் வந்திருக்கிறா அப்படின்ட்டு. கவுண்டமணி என்ன சத்யராஜ் எப்படி இருந்தாலும் அந்த கதையை நீங்க வேண்டான்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு வேற எவனும் வரல. நீங்க எப்படி இருந்தாலும் கதவை சாத்தி தாள் போட்டுட்டு தான் அந்த கதையை கேட்க போறீங்க. ஏன்னா அவன் எந்திரிச்சு போயிட்டான்னு வச்சுங்களா, நம்மளுக்கு ஒரு படம் இல்லை. அதனால எதுக்கு இவ்வளவு பில்டப் போட்டு சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சிட்டே இருக்கல. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷார்ட் ரெடி அப்படின்னாரு. வர முடியாது போப்பா அப்படின்னாரு. சார் ஷார்ட் ரெடி சார். வர முடியாதியா, இருக்கிறது ஒரே படம், இதையும் நடிச்சு தீர்த்தோம்னா அடுத்து நாங்க எங்க போறது? நாங்க நிறுத்தி நிதானமா தான் ஷார்ட்டுக்கு வருவோம், அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. இந்த மாதிரி வந்து பக்கத்துல உட்காந்துருக்கல அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த படம் முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே அந்த முதல் நாள் ஒரே நாள் தான் படம் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. நைட்டு போய் அந்த ரஷ் போட்டு பார்ப்பாங்க டைரக்டர் தான். ஆள் பேர் சொல்ல ரஷ் ஒரே ஒரு நாள் எடுத்த சீனை போட்டு பார்த்து அடுத்த நாள் அந்த டைரக்டர் வந்து செட்டுக்கு வரையில தெய்வமகன் சிவாஜி சார் ரேஞ்சுக்கு நடந்து வர்றாரு. கவுண்டமணியை நம்ம நடை பாருங்க. ஒரே ஒரு நாள் ரஷ்ல இந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு கண்டுபிடிக்க முடியுமா? மொத்த படத்தை பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் ரஷ்ஷை பார்த்துட்டு இவன் நடைய பாருங்க அப்படின்னாரு. அவர் வந்து அந்த டைரக்டர் வந்து கொஞ்சம் பேண்ட் இன் பண்ணல, கொஞ்சம் மேல தூக்கி இன் பண்ணுவாரு. இவர் சொன்னார், இவனுக்கு சட்டைக்கு 1/2 மீட்டர் எடுத்தா போதும், பேண்ட்டுக்கு 3 மீட்டர். இதெல்லாம் வந்து சும்மா ரொம்ப சீக்கிரட்டான அழகா வண்டி போறியா, கண்டே பிடிக்க முடியாது. இது ஒண்ணு. இப்ப நகைச்சுவை சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்களே, இன்னைக்கு யூடியூப்ல வந்து அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார். அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார். யாரை கலாய்க்கிறதுனால அவரை வச்சுட்டு கலாய்க்கிறாங்க. இப்ப வந்து யூடியூப்ல வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த பாகுபலி படத்துல கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்துனாரு அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. நரேந்திர மோடி பிரதம மந்திரி எல்லாம் கேட்கிறாரு பிரபாஸ் கிட்ட அப்படின்ட்டு. அது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது நைட் எஃபெக்ட். அண்ணன் மூஞ்சி போட்டு கமெண்ட் போட்டுருக்குது, ஏய் நைட்ல கண்ணு தெரியாம குத்திட்டான் ஆளை மாத்தி, நைட்ல கண்ணு தெரியாம ஆளை மாத்தி குத்திட்டாப்பா, இதை போய் ஒரு பெரிய மேட்டரா பேசுறீங்க. ஏதோ ஒரு படத்துல ஸ்டில்ல போட்டு ஐயோன்னு கத்துறமே ஒரு ஸ்டில்ல போட்டு அதை போட்டிருந்தாங்க. அதான் பக்கத்துல உட்காந்து சிவகார்த்திகேயன் வந்து அநியாயத்துக்கு ரசிகர். நாங்க வருத்தப்படாத பாலிய விஷயத்துல அந்த இன்டர்வல் இந்த ஷாட்டுக்கு நடுவில் இதேதான் கேட்டிருப்பாரு. அதாவது படத்துல வர சீன்ல அது அவருக்கு அத்துப்படியே தெரியும். ஷாட்டுக்கு நடுவில் என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. நல்ல வேளை அதை எதையுமே சொல்லவர், எதையுமே சொல்லாத வரைக்கும். என்ன எதையுமே சொல்ல முடியாது. இது இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த 1/2 மீட்டர் சட்டை 3 மீட்டர் பேண்ட், இதுதான் உள்ளதுக்குள்ள ஒரு அளவுக்கு வெளியே சொல்ல. இதை தாண்டி சொல்ல முடியாது. நாங்க பொள்ளாச்சியில ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருந்தோம்.
பக்கத்துல ஒரு ஷூட்டிங், அந்த படத்தினுடைய டைரக்டரே ஹீரோ ஆயிட்டாரு. அவருக்கு எங்க செட்டுக்கு வந்தாரு, எங்களை பார்த்தோன்னு வெக்க, அவர் ஹீரோவை நடிக்கிறது. ஏன்னா நாங்க போனதுக்கு அப்புறம் கலாய்ப்போம்னு கண்டிப்பா தெரியும். அப்படியே ஷையா வந்து நின்னாரு. நின்னொன்னு என்ன கவுண்ட் பண்ணினா, என்னப்பா ஹீரோவை நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆமாண்ணே, ஆக்சுவலா எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து நம்மளை வந்து நீங்களும் கூட அழகா இருக்கிறீங்க, ஏன் சார் நடிக்க கூடாதுன்னு கேட்டாங்க. அதனால தான் சார் நடிக்கிறேன். ஆனா அது பிளைண்ட் ஸ்கூலா இருக்குப்பா. எனக்கு நான் அங்கிருந்து அப்படியே எந்திரிச்சு அப்படியே அண்ணன் கொஞ்சம் அவசரமா வருது, போயிட்டு வரணும். ஏன்னா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இது வந்து அப்படி ஒரு நடிக்கிறே தான். நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து எவ்வளவு பெரிய வசனம் பார்த்தாலும் ஒரே டேக்ல பேசிடுவேன், எனக்கு அந்த வசனம் மறக்கிறது. ஆனா இவர் கூட நடிக்கையில வந்து ஒரு 10 டேக்கு, கடைசியில் அந்த நடிப்பையே சிரிப்பா மாத்தி வேற வழியில இந்த பிரம்மா படத்துல நாங்க 2 பேரும் என்னமோ கலாய்ச்சிட்டு இருப்போம். அப்ப இந்த மதர், அது ஒரு கான்வென்ட் ஸ்கூல், அந்த வாட்ச்மேன் சொல்ல, சார் சார் மதர் வராருங்க அப்படின்னு. யாரு, நம்ம அம்மாங்களா அப்படின்னு. மதர் சுப்பீரியருங்க, சுப்பாரி பாக்கு போடுவாங்களா. இப்படி பேசி பேசி ஐயோ, அந்த நடிகன்ல வந்து அந்த பிரியாணி சீன் எல்லாம் வந்து, என்ன பார்த்து பிரியாணி புளிக்குது அப்படின்னா, அது புளிஞ்சாத்துன்னா புளிக்காமையா இருக்கு அப்படின்னா, மேல முட்டை வச்சிருக்குது, சும்மா ஒரு அட்மாஸ்பியருக்காக, ஏய் இதுலயும் கூட போற சரியாப்பா. அது மாதிரி இது என்ன, நமக்கு அண்ணா விஷயத்த சொல்லிட்டே போலாம். இந்த படத்தை பார்க்கல எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அரசியல் சட்டையர், அதுக்காக நான் டைரக்டருக்கு உங்களை பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். எங்கிட்ட ஒரு இளைய தலைமுறை கதாநாயகன் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் படம் நடிச்சார். யாரையுமே பேர சொல்ல முடியாது. ஒருத்தர், இன்னொருத்தர், அவர் ஒருத்தர். அவர் வந்து எங்கிட்ட வந்து, சார் இப்போ நான் ஒரு அரசியல் சட்டையர் படம் நடிக்கிறேன் சார், அமைதிப்படை டைப்ல அப்படின்னாரு. நான் மனசுக்குள்ள சிரிச்சுட்டேன். ஏன்னா அமைதிப்படை மாதிரி படம் எடுக்கிறதுக்கு மறுபடியும் மணிவண்ணன் தான் பிறந்து வரணும். தயவு செஞ்சு எந்த டைரக்டர் தப்பா நினைச்சுக்காங்க, தெரியாது. அந்த அரசியல் ஆழம் வந்து மணிவண்ணனுக்கு தெரியும். அப்ப நான் சொன்னேன், சரி எப்படி எல்லாரையும் விட்டு கலாய்க்கிறீங்களா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை. நான் சொன்னேன், எல்லாரையும் விட்டு கலாய்ச்சிருங்க, அப்பதான் யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் கலாய்ச்சி ஒருத்தர் கலாய்க்கலன்னா கோச்சு, எல்லாரையும் விட்டு கிண்டல் பண்ணு. ஐயா, யாரையும் கிண்டல் பண்ணல சார், அது ஒரு டைப்பான அரசியல் படம். நான் அப்பவே நினைச்சேன் இந்த படம் ஊத்திக்க அப்படின்ட்டு. நான் ஊத்துன்னு நினைச்சேன், ஆனா அதை செம ஊத்துச்சு. ஏன்னா ஒரு அரசியல் படம்னா அதை பேசுறதுக்கு வந்து தைரியம் வேணும். நம்ம வந்து இவங்க கோச்சுக்குவாங்க அவங்க கோச்சுக்குவாங்க பார்க்கவே கூடாது. நம்ம அரசியல் படம் எடுக்கணும்னா எல்லா தலைவரையும் விட்டு வாங்கன்னு வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறம் நேரில் பார்க்கல, ஐயா சாமி மன்னிச்சுங்கன்ற மாத்தி மாத்தி பழகி போட வேண்டியது. நான் பேசவே மாட்டேங்க, மணிவண்ணன் தான் பேசுங்க வம்பு பண்ணாருங்க, அதனால தாங்க பேசினேன். மணிவண்ணன் பார்க்கல, ஐயோ நான் இந்த வசனத்தை எழுதவே இல்லைங்க, உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, சத்யராஜ் சொந்தமா 4 வசனம் பேசுவாரு, எல்லாம் அவரு பேசுறாருங்க. இல்ல சார், நாங்க தான் மைல்டா எடுக்கலாம்னா கமெண்ட் பண்ணியானது அவன் கிடக்குறானுங்க, அவனுக்கு என்ன கிழிச்சிருவானுங்களா அப்படின்னு தூண்டி கொடுத்தாருங்க. எனக்கு இந்த வசனம் பாய்க்கல, இந்த மண்ணெண்ணெய் எல்லாம் கூட ஈஸியா கிடைக்கும். எம்எல்ஏ வந்து ஈஸியா கிடைக்கும், மண்ணெண்ணெய் தான் கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு பழைய பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. தாய் மாமன் படத்துல நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனதான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கதாநாயகி வீணா சொல்லிடுறேன். சரி என்ன வேலைக்கு போலாம்னு யோசிப்போம். ஏன்னா நான் படிக்கல. அப்போ திடீர்னு கவுண்ட் பண்ணியனை வந்து, மாப்பிள்ள ஸ்டாண்ட் அப் அப்படி பாரு நிப்பேன், வாக் திஸ் சைட் தட் சைட் பாரு நடிப்பேன். ஐயோ மாப்பிள்ள நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிற மாப்பிள்ள, நீ அதுக்கு தான் மாப்பிள்ள நீ லாய்க்கு அப்படின்னா. என்ன நம்ம ஊர்ல இடைத்தேர்தல் வருது, பேசாம நின்று ஜெயிச்சு நீ எம்எல்ஏ ஆயிரு அப்படின்னு. அண்ணா எம்எல்ஏ ஆயிருந்தா அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும். ஐயோ அந்த கருமத்துக்கு படிப்பே வேண்டாம், துண்டு பிடி கிள்ளி கொடுத்துவேன், நொண்டி நொசுக்கா சொம்பு திரும்ப எல்லாம் மொத்த கருமா தான். இந்த வசனத்தை வந்து பேசுறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் இல்லையா, தைரியம் இருந்தா தான் பேச முடியும். இது என்னன்னா அவங்களே ரசிக்கிற அளவுக்கு பேசுவாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறேன், நாங்க பொள்ளாச்சியில் ஷூட்டிங்க. அப்ப அந்த பகுதி எம்எல்ஏ ஒருத்தர் கார்ல போறவரு நிறுத்தி, நம்ம இந்த சர்க்கார் பகுதியில எங்க ஷூட்டிங் நிறுத்தி வந்து கை கொடுத்துட்டு போறாரு. எங்களை பத்தி சொன்னீங்க, பட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி யாராச்சும் போடுவாங்க, போய் கேஸ் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி, அவரு ரொம்ப ரசிச்சு எங்களை பத்தி பேசுறீங்கன்னு தெரியுது, பட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி அது மாதிரி வந்து இந்த படத்துல பேசப்பட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு.
அண்ணன் கேட்டாரு, சிவகார்த்திகேயன் கூட பக்கத்துல ஒட்டு கேட்டாரு, சத்யராஜ்யத்துல லவ் தான் இல்ல, லவ் சீனு எல்லாம் இல்ல, அதனால ஏதாச்சும் படத்தை கூட்டம் வராம போயிருமா அப்படின்னாரு. அதனால தானே கூட்டமே வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா மக்கள் டயர்டாகி கிடக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து பிரச்சனை வந்து 2 பேர் காதலிப்பாங்க, இன்டர்வல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரு, மறுபடியும் அவங்க எப்படி ஒண்ணு சேர்றாங்க. இதை தாண்டி எந்த கதையும் இருக்காது. எந்த கதை எடுத்தாலும் கூட அதுல மைய பிரச்சனை என்ன லவ் அப்படிங்கிறது. அப்படி ஒரு தைரியமான படத்துக்கு இப்படி கவுண்டமணி அண்ணன் வந்து அவர் தான் பண்ணணும்னு செலக்ட் பண்ண இயக்குனர், தயாரிப்பாளர் டாக்டர் சிவபாலன் அவர்கள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே தைரியமான, அதனால தான் தைரியமான கலைஞர் தேனிசை செல்லப்பா அவர்களை பாட வச்சிருக்காங்க. நான் உண்மையிலே அண்ணனை விளையாட்டு கேட்கல. ஏன்னா புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, தலைவர் தேசிய தலைவர் பிரபாரனை பற்றி பாடக்கூடாது, அதை பத்தி கவலையப்பட மாட்டார். பாட ஆரம்பிச்சாருன்னா தேசிய தலைவர் பிரபாரனை பத்தி தான் ஆரம்பிப்பார். அப்படி ஒரு தைரியசாலி. அந்த தைரியத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். அதனால்தான் திலீபன் ஒரு அப்பழுக்கற்ற தியாகி, அப்பழுக்கற்ற தியாகி. சும்மா அந்த காமெடி உண்ணாவிரதம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தம்பி திலீபன் வந்து அவருடைய பாட்டை கேட்குன்னு சொன்னார் பாருங்க. காசி ஆனந்தனையா எழுதின பாடல் வரிகளை செல்லப்பா அவர்கள் பாட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காருன்னா அது ஒன்னே போதும். அதுவே வந்து அவருடைய அந்த தியாகத்திற்கும் வீரத்திற்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இங்க நான் வந்து தம்பி சிவகார்த்திகேயன் வந்த மாதிரி தான் வந்திருக்கேன். இங்க வந்து அண்ணனுக்கு நண்பனாக ஒரு நடிகனாக வரல, முழுக்க ஒரு ரசிகனாக வந்திருக்கேன். அதனாலதான் வந்து நான் என்ன இது வந்து எத்தனையோ அழகான ஹீரோயின் கூட நடிக்கிறோம், போறப்பட்ட அண்ணன் கூட நடிக்கிற அளவுக்கு ஒரு ஜாலினா ஜாலியோ சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சி தானே முக்கியம். அது வந்து அண்ணன் அள்ளி வழங்கிட்டே இருப்பாரு. இது சொல்ல ஆரம்பிச்சுன்னா வந்து ஒரு 10 மணி நேரம் சொல்லலாம். அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிக்க நம்மளை அறியாம பேரை சொல்லி போட்டு கொடுத்துருவோம், மாட்டிக்குவோம். நானும் மாட்டி அவரையும் மாட்ட விட்ட மாதிரி ஆயிரும். அதனால மரியாதையை இதோட நிறுத்திக்கிட்டு இந்த படத்தினுடைய 100வது நாள்ல வெற்றி விழால இதே டீம், நானும் கவுண்டமணியனுடைய தீவிரமான ரசிகர்கள் 2 பேர், சிவகார்த்திகேயன் நானும் 2 பேர் வருவோம். உண்மையிலேயே இப்படி ஒரு டீம் சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயமா நாங்க 2 பேரும் ஒரு படத்தில் நடிக்கிறேன். ஏன்னா அநியாயத்துக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அது என்னன்னா அந்த சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படிப்பட்ட டீம் அமைஞ்சா தான் சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படி இந்த 49 ஓம் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குற இந்த படத்துக்கு. ஏன்னா அப்பதான் வந்து நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் வரும். பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது ஒரு அறிவு தோன்ற விஷயம் தானே. அமைதிப்படையாட்டம், அந்த காலத்துல வந்து ரத்த கண்ணீர் ஆட்டம், அப்புறம் நான் அண்ணன் நடிச்ச மாமன் மகள், தாய் மாமன் எல்லாமே சொல்லி சிரிச்சுக்கிட்டே போல. தாய் மாமன் அந்த சீன்ல வந்து எதுக்கு அழுறன்னு சொல்லிட்டாளியான்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அது சிலதெல்லாம் அண்ணன் சொன்னதுனால தான் அந்த டைலாக் நிக்குது. அதுதான் காரணம். உங்க எல்லாரும் மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப அண்ணனுடைய பேச்சை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 49 ஓவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 39க்கு ஒரு ஓ போடுவோம். அவர் நடிக்க வந்து 39 வருஷம் ஆச்சு. அன்றைக்கும் இன்றைக்கும் சினிமாவை ஆண்டு கொண்டு இருக்கிற நகைச்சுவை நடிகரில் கவுண்டமணி அப்படின்றது வந்து யாருக்கும் மாற்று கருத்து முடியாது. கவுண்டமணிகிட்ட ஒரு விஷயம் மட்டும் இன்றைய நடிகர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அவர் ஒரு படத்தில் சம்மந்தப்பட்டுட்டார்னா அந்த படத்தை பற்றியே தான் பேசிட்டு இருப்பார். அந்த படம் அந்த ஊரில் எப்படி போகுது, இந்த ஊரில் எப்படி, யாரை பார்த்தாலும் அந்த படம் எப்படி போகுது பிரமாமா. அதே மாதிரி அவர் ஒரு படத்தில் ஒப்பந்தம் செஞ்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு டப்பிங் கூப்பிட்றதெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை, அவரே அசிஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டுக்குவார். எப்பா நாளைக்கு காத்தால 7 மணிக்கு அங்கே வந்துரு, இவர் எடுத்துகிட்டு போய் இவரே ஃபைலை வச்சு இவரே டப்பிங் பேசுகிறார். என்னுடைய படம் டப்பிங் நடந்தது எனக்கே தெரியாது. கவுண்டமணி காத்தால பேசிட்டு இருக்காரு சார், எங்கே யாருன்னு ஏபி பேசிட்டு இருக்காரு, நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு கலைஞர்னா கவுண்டமணி தான். அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு கால் ஷீட் வாங்கிட்டீங்கன்னா, நீ அக்டோபர் 2ஆம் தேதி வாங்கிட்டீங்கன்னா, நீ அக்டோபர் 1ஆம் தேதி, செப்டம்பர் 30ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதியெல்லாம் அவர் ஃபோன் பண்ண தேவையில்லை. ஒரு இதை சொல்லிட்டிங்கன்னா 2ஆம் தேதி காலத்தால் உங்கள் ஷூட்டிங்கில் அவர் இருப்பார். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரில் இருப்பார். அதே மாதிரி ஷூட்டிங் வந்துட்டார்னா டேரக்டர் பேக்கப் சொல்கிற வரைக்கும் ஷூட்டிங்கில் இருப்பார். நான் 8 மணிக்கு போனேன், 9 மணிக்கு ஒரு நாள் கவுண்டமணி சொன்னேன். ஏன்னா என்னுடைய படப்பிடிப்பில் பல நாள் 2:30 மணி 3 மணிக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து கவுண்டமணி சத்யராஜை ஒன்றா பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த டீம் மாதிரி ஒரு டீம் உலகத்தில் பார்க்க முடியாது. நான் இன்னைக்கு அந்த மாமன் மகளில் ரீல் அந்து போச்சு மாப்பிள்ளைன்னு உட்காந்து இவர் வந்து சட்டை நான் உட்காந்து
இது பார்க்காம அவர் பார்த்து சத்யராஜ் கோட்டை போட்டுன்னு அந்த 2000 crores இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இங்கே 4000 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்ல தியேட்டர் அதிர உதவி பண்ணும். அதே மாதிரி இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வந்து கவுண்டமணிக்கு இருக்க வரவேற்பு என்னன்றது சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய டாக்டர் வந்து கவுண்டமணியோட பெரிய ஃபேன். உலகத்திலே ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரே ஆள் கவுண்டமணியோட மட்டும்தான். ஆனால் இந்த பிறந்தநாள் கவுண்டமணி விட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டேன். நானும் என் ஃபேஸ்புக்கில் இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி மேலே பார்த்து கீழே பார்த்து எல்லா பக்கமும் ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஒரு 500 பேர் 600 பேருக்கு மேலே லைக்கே பண்ண மாட்டானுங்க. ஃபோன் பண்ணி சொன்னால் கூட கவுண்டமணி ஃபோட்டோ போட்ட அந்த ஃபேஸ்புக் படம் மட்டும் 3800 லைக். அது ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி அனுப்புகிறேன் நான். ஆக இன்றைய இளைஞர்கள் அதாவது ஃபேஸ்புக்கில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் யாரும் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பாலாம் கிடையாது, எல்லாம் பசங்க தான். எல்லா இளைஞர்களும் விரும்புகிறாங்க அப்படின்றது வந்து அது ஒரு உதாரணம். இன்றைக்கி நம்ம சிவகார்த்திகேயனை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த தமிழ் திரையுலகில் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து மிகவும் விரும்பப்படுகிறன்னா ரசிகர்களாலும் இண்டஸ்ட்ரியாலும் 2 பேராலும் விரும்பப்படுற ரசிகர் ஒரு நடிகராக இருக்குது ரொம்ப கஷ்டம். ரசிகர் விரும்புவாங்க, உள்ளே இருக்கவங்க பார்த்தா என்னப்பா இந்த பெரிய குறைச்சல். 2ம் இல்லாமல் 2 பேரால் விரும்பப்படுற நடிகராக இருக்க சிவகார்த்திகேயன்லாம் வந்து கவுண்டமணிய தீவிர ரசிகர். அதனுடைய ஃபுட்டோன்ஸ் வர்றதுனால தான் அந்த ஃப்ளார் வந்து இருக்குது. கவுண்டமணி மாதிரி ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் பார்க்கவே முடியாது. இந்த 49 ஓவை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே வந்துட்டு இந்த 49 ஒரு ட்ரெயிலர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே சத்யராஜா இருக்கட்டும் சிவகார்த்தி எல்லாரும் வந்தது என்னன்னா இந்த கவுண்டமணி நடித்த இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் எல்லாருக்கும். இந்த படம் வந்து வெற்றி அடைய வேண்டும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த ஒரு பிரார்த்தனைக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த படம் நிஜமாக பெரிய வெற்றி பெற்று ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் சிவபாலன் அவர்களுக்கும் மிகப்பெரிய பெயரை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தயாரிப்பாளர் சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 1984 நான் வந்து படம் எடுத்துன்னு இருக்கிறேன். யார் படத்துலேருந்து நான் பலமுறை கவுண்டர் சாரை பார்த்து கேட்கும் போதெல்லாம் என் படத்தில் பண்ணுங்க, நானும் தானே உங்கள் மாதிரி ஆள் அப்படின்னு கேட்பேன். ஏவிஎம்லாம் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். பட் எனக்கு தான் பாக்கியம் இல்லை அவர் வச்சு படம் பண்ணுறதுக்கு. உண்மையில் சிவபாலன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறாரு. சாதாரணமாகவே மாநகர மக்கள்னு சொல்லும் போதே அரங்க அதிரம் ஆர்ப்பாட்டம் தொடரும். அப்படிப்பட்டவர் நீண்ட இடைவெளிக்கு பின் 49 ஓக்கு வந்திருக்கிறாரு. ஓஹோன்னு இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனாலே அவருடைய குரல் ஒரு பாணி கலாச்சாரத்தில் வேறு யாரும் அவருக்கு ஈடு இல்லை. என்னோடய படங்களில் இந்தியன் காதலர் தினம் 2 படத்தில் நடித்தார். இந்தியன் படம் நான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழியும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். எனக்கு ராம்கோபால் வர்மா இந்த படம் பார்த்துட்டு ஹிந்தியில் ஒர்க் அவுட் ஆகுது, ஏன்னா தமிழ் காமெடியன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னார். நான் சொன்ன சேலஞ்ச் பண்ணி தெலுங்கில் வந்து இந்த மாதிரி கோட்டா சீனிவாசராவ், பாபுமோகன் வச்சு வாய்ஸ் வச்சு டப் பண்ணோம். ஹிந்தியில் வந்து லக்ஷ்மிகாந்த் பர்டே, ஜானி லிவர் வச்சு நான் டப் பண்ணேன். டெஃபினட்டாக படம் ஹிட் ஆகும்னு சொன்னேன். அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆன பிறகு சூப்பர் ஹிட் ஆச்சு. அவரே வந்து நீங்கள் தான் கரெக்டானு சொன்னார். அந்த மாதிரி தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் ஹிந்திலையும் இந்த படம் இருக்குது. அதே மாதிரி காதலர் தினம் நடித்தார். நடுவில் காணோம். இப்போ 2 நாள் கழித்து திருப்பி அவரே ஹீரோவை இந்த படத்தில் நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். இந்த படம் வெற்றின்னு நினைக்கிறேன். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வர வேண்டிய படம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வர இருக்கிறது. இந்த படத்தில் ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மொத்தமும் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். மன்னனை வாங்குறதை விட எம்எல்ஏ ஆகிறது ஈஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சூழலில் தான் இந்த படம் வருகிறது. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சட்டையர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் நையாண்டி திரைப்படம் தான். ஆனாலும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு வலுவான படமாக இது வந்திருக்கிறது. இந்த விழாவில் நிறைய பேர் பேச இருப்பதனால் நான் ரொம்ப சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆரோக்கியதாஸ் அவர் வந்து கௌதம் மேனன் இடம் உதவியாளராக இருந்தவர். ஆனால் முற்றிலும் கௌதம் மேனனிடமிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை அவர் வந்து பண்ணியிருக்கிறார். இந்த கதையை முதலில் அவர் என்னிடம் சொல்லும்போது இந்த படத்தில் யார் கதாநாயகனாக நடிப்பது
என்று அவர் சொன்ன உடனேயே சொன்னார், முதல்ல கவுண்டமணி சார் அப்படின்னு சொன்னோடனே மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி அந்த படத்தில் பார்க்கும்பொழுது அது 100% வந்திருக்கு. ஒவ்வொரு வசனத்தை அவர் உச்சரிக்கிற பொழுதும் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே இவ்வளவு அரங்க மதிர கைத்தட்டுகள் எழுதுகிற பொழுது திரையரங்கத்தில் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. மிக சிறப்பாக வரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கே, அவரை பற்றி சொல்லணும். அவர் ஒரு நகரத்திலேயே பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் கூட ஒரு மண்ணிசையை, ஒரு மக்களுக்கான பாடலை அவர் எவ்வளோ தத்ரூபமாக அதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த பாடல்களை நீங்கள் கேட்குற பொழுது உங்களுக்கு உணர முடியும். அதே மாதிரி இந்த படத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி கவுண்டமணி சார் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பாடல்களினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னாக்க ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் இந்த படத்திலே ஒரு பாடல் பாடியிருக்கிறார். தலைவர் பிரபாகரன் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய ஒரே ஒரு குரல் என்றால் அது தேனிசை செல்லப்பாவின் குரல் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் இருந்தபோதும் கூட காந்திய வழியிலேயே நான் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நிற்பேன் என்று இருந்த திலீபனுடைய ஆசை, கடைசி ஆசை என்ன என்று அந்த உண்ணாவிரத மேடையில் கேட்கிற போது காசி அண்ணன் பாட, காசி ஆனந்தன் ஐயா எழுத, தேனிசை செல்லப்பா அண்ணன் பாட கேட்டுக்கொண்டே உயிர் விட வேண்டும் என்று சொன்ன அளவுக்கு ஆகச்சிறந்த ஒரு பாடகர். குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்களிடத்திலே தேனிசை என்று சொன்னால் அது செல்லப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டத்திற்காக ஏராளமான நிதிகளை திரட்டுவதற்கு அவர் குரல் பயன்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழக சூழலில் அவருடைய குரல் வரக்கூடிய இந்த தேர்தலினுடைய வெக்கையை போக்கக்கூடிய விதமாக இருக்கும். அந்த பாடலை நாங்கள் இங்கே வேறு சில காரணங்களுக்காக இங்கே நாங்கள் ஒளிபரப்பலை. அந்த பாடலினுடைய வரிகள் இப்படி தொடங்கும். இன்னும் எத்தனை காலம் இப்படியே நாம் கிடப்பது, இல்லை நிம்மதி என்றே தான் கண்ணீர் சிந்தி கிடப்பது அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலினுடைய ஏனைய வரிகள் எல்லாம் இந்த கதையை ஒட்டி இருப்பதனால் அதை நாம் இப்போது சொல்வதற்கு இயலாத ஒரு சூழல். இந்த திரைப்படத்தை பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஒருவருக்கும் இந்த படம் வெற்றி படமா சிறந்த படமா என்பதை தாண்டி இந்த காலத்திற்கு ஒரு அவசியமான படம் என்பதை எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமையும். இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர், உண்மையான அரசியல் மருத்துவர் என்றால் இவர்தான் என்று கூட நாம் சொல்லலாம். நல்ல மருத்துவர் இவர். இந்த படத்தை தயாரிக்க முன்வந்திருக்கிறார். அவரை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய நிர்வாக தயாரிப்பை மேற்கொண்ட தம்பி மணிமாறனையும் சொல்ல வேண்டும். அந்த மணிமாறன் இல்லை என்றால் இந்த படம் இவ்வளவு தூரத்திற்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காது. அவரை நான் மனமாற வாழ்த்துகிறேன். வழக்கம்போல் இங்கே கீழே அமர்ந்திருக்கிற போது கவுண்டமணி ஐயா அவர்கள் சொன்னார்கள், என்னத்தை பேசிவிடப் போகிறீர்கள், இந்த படம் நன்றாக இருக்கிறது என்று தானே பேசுவீர்கள் என்று சொன்னார். அதே மாதிரி இந்த படம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வது மட்டும்தான் இந்த விழாவுடைய நோக்கம். இந்த படம் நன்றாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் கவுண்டமணியனை பற்றி சொல்வதுன்னா அந்த மேடை பத்தாது. ஏன்னா அவரோட சினிமா வாழ்க்கை தான் நம் சினிமாவில் இருந்து கொண்டிருக்க வாழ்க்கையாக நான் கருதுகிறேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2 படங்கள் சொல்ல முடியாது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு கரகாட்டக்காரன், ஒரு நடிகன், இந்த மாதிரி பல படங்கள் அவர் கொடுத்திருக்கிற வெற்றியை. சொந்த படத்தில் ஒரு நகைச்சுவுடன் கலந்த ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். தயாரிப்பாளர் சிவபாலன் சார் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், இன்றைய இசைநாயகன் இசையமைப்பாளர்களுக்கும், மட்டத்தில் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி விடைவெளி. நன்றி, வணக்கம். இந்த படம் வாழ்நாளில் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா என்னோட பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் 21 நாள் திருவிழா நடக்கும். நான் அங்கே படிக்கும்போது 21 நாள் திருவிழாவில் 2 படம் ஓடும். நான் 42 படம் பார்த்துருவேன். அதில் அதிகபட்சமாக அண்ணன் படம் தான் இருக்கும், கவுண்டமணி அண்ணன் படம். எல்லோரும் ஊரே இப்படி உட்காந்துருந்தாங்கன்னா நான் திரைக்கு பின்னாடி நான் ஏகலைவேன் அப்படின்னு ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பின்னாடி உட்காந்துருப்போம். எல்லா ரசிகர்களும் தலைவர்களுக்கு மாலை தூவும் போது நாங்கள் மட்டும் அண்ணனுக்கு பின்னாடி இருந்து விசில் அடித்து மாலை தூவுவோம். அப்போ விசில் கூட அடிக்க தெரியாது, திருவிழா விசில் வாங்கி வச்சுட்டு சத்தம் போடுவோம். அந்த அண்ணன் படத்தில் நான் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சத்யராஜ் சார், கவுண்டமணி அண்ணன், இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ விரும்பி விரும்பி பார்ப்போம். அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல நான் சந்திக்க முடிஞ்சது, அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மேடையில் இருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. சிவகார்த்திகன் வந்து அது இது நாங்கள் பார்க்கும்போது கூட சொன்னேன், பிரதர் எங்கள் அம்மா உங்களோட தீவிர ரசிகர் அப்படின்னு. இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கார். அவர் இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் டைரக்டர் வந்து தாஸு, அவர் கௌதமனன்றெல்லாம் உதவியாளர் இருந்தவர். ஆனால் நான் ஒரு தஞ்சாவூர்காரன்.
ஒரு தஞ்சாவூரோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட விவசாயிகளோட பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. இந்த படம் அவசியம் எல்லாரும் பார்க்கணும். இந்த படத்தை தஞ்சாவூரில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் காசுகிட்டையும் மணிமாறன்றதுகிட்டையும் நான் சொன்னது ஒரே ஒரு கோரிக்கை தான். தஞ்சாவூரில் எடுக்கிறீங்க, ஆம்பலாப்பட்டுங்கிற எங்கள் கிராமத்தில் அண்ணன் அழைச்சாந்து ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் நடத்துங்க அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி அவங்களும் வந்து எடுத்தாங்க. அது ஒரு பெரிய மாடி வீடு வரும், எங்கள் சித்தப்பா வீடு. பாட்டில் பார்த்துருப்பீங்க. அதுக்காக காசுக்கும் தயாரிப்பாளருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தோட கவிஞர் எங்கள் மண்ணின் சொந்தக்காரர் யுகபாரதி மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறாரு. அவருக்கும் நன்றி. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ஆதிக்கருப்பையா ரொம்ப நுட்பமான மனுஷன். அந்த மண்ணோட சின்ன சின்ன அடையாளங்களை நிறைய படித்து நல்ல தெளிஞ்ச ஒரு மனுஷன். அப்புறம் இந்த படத்தோட உதவியாளர்கள் மற்ற மேனேஜர் சொக்கலிங்க அண்ணன் மற்ற எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தை தயாரித்த சிவபாலன் சாருக்கும் மற்ற அனைவருக்கும் என்னோட நன்றி. நன்றி வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி வணக்கம். நண்பர் சிவபாலன் அவர்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். கவுண்டமணி என்ன படம் வருதுன்னு நான் எப்போவுமே சிவபாலன் சார்கிட்ட கேட்டுன்னு இருப்பேன், என்றைக்கு வருதுன்னு. அதுக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. நிச்சயமாக அந்த படம் திரையில் பார்த்து பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நம்ம சிவபாலன் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சின்ன வயசுலேயே சொல்லியிருப்பாங்க, விவசாயி சேத்துல காலை வைக்கலைன்னா நாமெல்லாம் சோத்துல காலை வைக்க முடியாது, கையை வைக்க முடியாது. ஸோ போன வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள். கவுண்டர் சார் கூட ஷூட்டிங் நடந்த நாட்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஆசை அவர் கூட நடிக்கணும்னு. இந்த படம் மூலமாக அந்த ஆசை பூர்த்தியாக இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண சிவபாலன் சாருக்கு வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கிறேன். நன்றி. நான் சொல்ல வேண்டிய பல கருத்துக்களை வந்து சித்ரா சார் சொல்லிட்டாரு. ஏன்னா நானும் வந்து கவுண்டமணி சாரை வச்சு பல படங்கள் தயாரிச்சுவேன். அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டை குறிப்பிடறதுக்கு மன்னிக்கணும். அன்னைக்கு இருந்த அதே துடிப்பு, அதே ஒரு எந்திசம், எனர்ஜி வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஆண்டுகள் போனாலும் அவருடைய ஒரு ஆர்வமோ அதில் இருக்கிற ஒரு கம்பீரமாக குறையில ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அண்டு சித்ரா சார் சொன்ன மாதிரி டெடிக்கேட்டட்னா அந்த டெடிக்கேட்டட். நாளை காலையில் 6 மணிக்கு ஊருக்கு போனோம்னா நைட் 2 மணி வரைக்கும் ஏவிஎம் கார்டனில் வேறு ஒரு கம்பெனி டப்பிங் இருக்கும். 2:30 மணிக்கு அண்ணன் கார்லேயே உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வெளில வந்தோடனே ஊரில் போய் 2:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டப் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போவார். ஏன்னா ஊருக்கு போகிறதுனால தொழில் வந்து நின்றுடக்கூடாது தன்னுடைய வாய்ஸ்ன்னு. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் சார் அவர். அதே மாதிரி அண்ணன் ஒரு 10 நாள் தான் நம்ம படம்னாலும் அந்த 10 நாள் முடிஞ்சு போச்சுன்னு பண்ண மாட்டார். இன்னும் 2-3 சீன் வரட்டும், காமெடி தன்னுடைய சீன் இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும்னு சொல்லிட்டு அந்த நாள் கணக்கு பார்க்காமல் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாவது அந்த படத்தில் தன்னுடைய போர்ஷன் கொஞ்சம் சிறப்பாக வரணும். டைரக்டர் கூப்பிடுறது, டைலாக் ரைட்டர் கூப்பிடுறது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அந்த படம் சொன்ன மாதிரி கமிட் ஆகிட்டா அது எந்த அளவுக்கு அது ஹைலைட்டாக கொண்டு போகணுன்றது அதே சிந்தனை தான் அவருக்கு. கண்டிப்பாக அவர் திருப்பி இந்த என்ட்ரி வந்து இந்த இப்போ இன்றைக்கி நலிந்து போன இந்த திரையுலகத்துக்கு திருப்பி ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டுக்கிறேன். அதே மாதிரி இயக்குனர் வந்து முதல் படத்திலே இன்னைக்கு இருக்கிற யூஷுவல் ஜெனரில் போகாமல் இன்னைக்கு ஒரு அடிப்படை விவசாயி பிரச்சனையும் ஒரு புது ஜெனர் தொட்டிருக்கார். அதுக்கே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக புது ஜெனர். ஏன்னா இன்னைக்கு திருப்பி ஒரே காமெடி ஒரே லவ்னு போகும்போது உன்னை சிந்தி நீ சாப்பாட்டில் கை வைக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ யோசனை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு எழுச்சிமிக்க ஒரு ஜெனர் அவர் தொட்டிருக்காரு. கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். ஏன்னா எப்பவுமே தனித்துவமாக ஒருத்தர் புதுசாக என்ட்ரி கொடுக்கும்போது அவர் வந்து திரும்பி பார்க்கப்படுவார். இந்த படம் இன்னொரு யூஷுவல் படமாக இல்லாமல் ஒரு புது படமாக இருக்குன்னு சிவபாலன் சார் அதாவது ஒரு மருத்துவத்துறையில் பல சாதனை பண்ணிட்டு இதில் இறங்கியிருக்கார். கண்டிப்பாக இந்த முயற்சி வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றியும் பேரும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் இவ்வளோ பெரிய மனுஷங்க இருக்கும்போது நம்ம ஒன்றும் பெருசாக பேச முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சில சின்ன விஷயங்கள் டுடே இஸ் மை லக்கி டே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசில் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் கவுண்டமணி சாரோட காமெடி அண்ட் ஸோ மெனி. சரியாக பேச வரல டக்குன்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லா படத்துலேயும் மேடல் ஏறும்போது ஒரு மேஜிக், இந்த மாதிரி ஒரு மேஜிக் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு தோணும். ஒரு சின்ன விஷயம்
அது இந்த இதுலேயும் இந்த மேடையிலையும் இருக்குது கண்டிப்பாக. அண்ட் இந்த மேடையில் அதோட பெரிய ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு 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 பாயிண்டில் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு லெஜெண்டோட ஒர்க் பண்ணுவேன்னு. இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சிவபாலன் சார், டைரக்டர் ஆரோக்கியதாஸ் அண்ட் கவிஞர் யுகபாரதி, இவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து மனம் நிறைந்து மகிழ்ந்து வாழ்த்துகிறேன். 49 ஓஹோ என்று ஓட வேண்டும். ஏனென்றால் என் தமிழன் கவுண்டமணி இன்றைக்கு அவங்க போல ஆளுங்களுக்கெல்லாம் இங்க வந்து மறைவும் கிடையாது. ஏன்னா சித்ராலட்சுமி எல்லாம் சொல்லிட்டான், நான் சொல்ல நினைச்சதெல்லாம் சொல்லிட்டான். நான் காலையில பேசின இதெல்லாம் கவுண்டமணி சொல்லுவார் செஞ்சாடுறான்னா, அவன் எனக்கு முன்னால் வந்து பேசிட்டு அவர் பேர் எடுத்துன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் சிவசி சீனிவாசன் வந்தான், அவன் வந்து அவர் சொன்னதையும் நானும் சொல்றேன்னா, இப்ப 2 பேரும் சொல்லிட்டா நான் என்னடா சொல்றதுங்க? சரி, எங்க நண்பர் பேசாம போயிடுவான். கவுண்டமணி வச்சு நான் படம் எடுக்கல. ஆனா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால ஈரோடு பக்கத்துல கருங்கல் பாளையத்துல இரவு 10 மணிக்கு சந்திச்சேன். அங்க ஒரு நண்பன் இறந்துட்டார், அருமையான நண்பர். அவருக்கு எனக்கு ஐசரி வேலன், நானும் அவனும் போயிருந்தோம். அப்ப அந்த நண்பர் அழைச்சாரு. திடீர்னு ராத்திரி 10:30 சகோதரர் கவுண்டமணி வந்தாரு. அந்த ஒரு 3 மணி நேரம் நாங்க மகிழ்ந்த. அவர் கவுண்டமணி இருக்கிற இடம் மகிழ்ச்சியா இருக்கும். உள்ளத்துல ஒளிவு மறைவே இருக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல அந்த தமிழும் சரி, புரட்சி தமிழன் எங்கள் சகோதரர் சத்யராஜன் சரி. தமிழன் தமிழகத்துல நல்லா இருக்கணும் முதல்ல, மற்றவங்க இருக்கட்டும், மற்றவங்கள நல்லா இருக்கட்டும். ஆனால் என் தமிழன் நம் தமிழகத்தில் நல்லா இருக்கணும். அதுல சிவகார்த்திகேயன், சத்யராஜ், கவுண்டமணியை ஃபாலோ பண்ணீங்கன்னா பாருங்க தம்பி, இந்த வயசுன்னு சொல்ல மாட்டேன், இன்னைக்கும் புகழ்பெற்று வழங்குகிறார். அவருக்கு அழிவில்லை. புரட்சி தலைவர் சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் நேரத்துக்கு வந்து படத்தை முடிச்சு கொடுக்கறதுல அவங்க இருந்த அக்கறை. சத்யராஜ் சகோதரர் கவுண்டமணி, இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் நிலைத்த புகழோடு இருப்பாங்க. படம் எடுக்கணும்னு வர்ற ப்ரொடியூசர் யார் கையில் அட்வான்ஸ் கொடுக்குறாரோ, நீ அட்வான்ஸ் வாங்கும் போதே இந்த ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், இந்த படம் ஜெயிக்கணும், அடுத்த படம் அவர் எடுக்கணும்னு நினைச்சு நடிக்கிறவங்க எல்லாருமே நிலைத்த புகழோடு இருப்பாங்க. இதில் என்னன்னா, சிவபாலன் டாக்டர், அவரு ஒரு இதய டாக்டர், நல்ல டாக்டர். அவர் வேற மருத்துவத்திலே சம்பாதித்து சினிமா எடுக்கணும் வந்தது மிகப்பெரிய ஆச்சரியம். நான் பள்ளிக்கூடம் நடத்தி கல்வித்துறையிலிருந்து கொண்டு வந்த பணத்தெல்லாம் இங்க விட்டுட்டு ஆனா மறுபடியும் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நான் தெருவா போய் அவங்கிட்ட கையேந்திரல. இப்ப நம்ம கிட்ட பலர் கையேந்திர அளவுக்கு தான் வந்துட்டேன். எல்லாத்தையும் விட்டாலும் மறுபடியும் வேற வகையில பிடிச்சிட்டேன். இங்க சினிமாவில் பிடிக்கல, ஏன்னா சினிமாவில் பிடிக்க விட மாட்டானுங்க. சினிமா இன்னைக்கு இருக்கிற சிரமமான நிலையில, சிரமம்னா இப்படி அப்படி இல்லைங்க, சும்மா அப்படி சிரமத்தில் இருக்க அந்த நிலையிலும் என்னுடைய சகோதரர் சிவபாலன் அடுத்து அவர் படம் எடுக்கணுங்க. நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய, ஏன்னா இப்ப உள்ள வந்தா இந்த கேட்ல ஃபுல்லா இருக்குது, அந்த கேட்ல ஃபுல்லா இருக்குது, அப்புறம் இந்த கேட்ல 5 பேரை தள்ளி விட்டு தேனை பண்ணான்னு உள்ள வந்தோம். ரொம்ப அளவுக்கு ரஷ். இது தியேட்டர்ல இருக்கணும். மக்கள் நிச்சயம் என் கவுண்டமணியுடைய நகைச்சுவையை, பல பேர் துன்பங்களை மறந்து இன்பமாக சிரித்து வாழ வைத்தவர் என்னுடைய கவுண்டமணி. அவரை வைத்து இன்னைக்கு படம் எடுத்திருக்க. இந்த படம் தப்பிச்சா மறுபடியும் சத்யராஜும் கவுண்டமணியும் மிகவும் ரவுண்டு. சிவகார்த்தியையும் கூட அணிஞ்சுக்கணும் தமிழனே. வெரி குட், தேங்க்யூ தம்பி. நல்லா வரணும் இந்த படம், அற்புதமா வரணும். எங்க டாக்டர் முதல்ல அதுல இருந்து கொண்டாந்து இதுல போட்டனேன்னு வருத்தப்படக்கூடாது.
இதுல இருந்து கொஞ்சம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம். 49 ஓஹோ என்று தமிழ் மக்களால் வரவேற்கப்படுகிற ஒரு படமாக அமையும். இதை நான் இங்கே அடித்து சொல்லுகிறேன். நம்முடைய மருத்துவர் ஐயா சிவபாலன் அவர்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள், நிச்சயமாக இந்த படம் ஓடும். அதை நான் லண்டனிலே ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி சென்னையை விட்டு புறப்பட்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை 15 கச்சேரிகள் நடத்தினேன். என்னன்னா லண்டன் சிட்டிலனா ஒரு 2 கச்சேரி தான் தாங்கும். ஆனால் லண்டன் புறநகர் பகுதியெல்லாம் எங்கெங்கே நம்முடைய மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒழுங்குபடுத்தினார்கள். 15லையும் 49 என்கின்ற திரைப்படத்தை பற்றி, நம்முடைய இயக்குனர் ஆரோக்கியதாஸ் அவர்களை பற்றி, நம்முடைய மருத்துவர் சிவபாலன் அவர்களை பற்றி எடுத்து விலாவரியாக சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் இவர்களை பற்றி சொல்வதற்கு காரணம் நம்முடைய பாவலர் யுகபாரதி அவர்கள் தான். ஒரு முறை திடீரென்று தொலைபேசி வந்தது, வருகிறேன் என்றார். சரி, இப்போ பாவலர் வராரு, கவிஞர் வராரு, நாங்கள்லாம் குடும்பத்தை துடிப்பாக இருந்தால் அதுக்கான உணவெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தோம். வந்த உடனே ஒரு பாடலை கொடுத்தாரு. இந்த பாட்டு நீங்கள் பாடணும்னாரு. இன்னும் எத்தனை காலம் வரை இப்படியே நாம் இருப்பது, இல்லை நிம்மதி என்றேதான் கண்ணீர் சிந்தி கிடப்பது என்கின்ற அந்த வரியை அவர் சொன்னார். நானும் படித்தேன். ஆமாம், இது எதுக்கு தனியாக ஏதாவது நம்ம பண்ணலாமே, நான் பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கிறேன், அந்த மாதிரி இது நம்முடைய இனத்துக்காக உள்ள பாடலாக இருக்க நான் பாடுறேன்னா, இல்லை 49 திரைப்படத்தில் நம்முடைய நகைச்சுவை அரசன் கவுண்டமணி அவர்களுக்காக நீங்கள் பாடணுன்னார். தயவு செஞ்சு நான் திரைப்படங்கள்லேயே பாடுவதை தவிர்த்து விட்டேன். இது நீங்கள் இப்போ கவுண்டமணி அண்ணன்ற பேரை சொன்ன உடனே நிச்சயமாக நான் பாடுகிறேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வராது. கோடி பணம் கொடுத்தா கூட பழைய காலத்து நினைவுகள் வரவே வராது. நாடக கம்பெனியிலே அவர் நாடகங்கள்லேயே அவர் அவருடைய நகைச்சுவைகள், அவருடைய கருத்துக்கள் ஒரு நிலைக்கு வருவார் என்று மனசார வாழ்த்திய பல பேரில் நான் ஒருவன். ஆகவே அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு உச்சாணி கொம்பு போகிறார். அப்படிப்பட்ட ஒரு திறமை உள்ள ஒரு கலைஞர் அவர். இங்கே அவருடைய நம்ம தமிழ் சாதனங்கள்ல இங்கே தெரியுதுங்க, இது அத்தனையும் அங்கே லண்டனில் தெரியுது, ஐரோப்பிய நாடு முழுக்க தெரியுது. ஆனால் இங்கே 4 மணி நேரம் முன்னாடி பார்த்துருவோம், அங்கே 4 மணி நேரம் பின்னாடி. ஆனால் அனைத்து சேனல்கள்லையும் அது ஜிடிவி என்று ஒன்று லண்டனில் இருக்கிறது, நம்முடைய தமிழர்களுக்காகவே நடத்துகிறார்கள். அதில் இரவு பகல் 24 மணி நேரமும் அவருடைய நகைச்சுவை இல்லாத நேரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இதை அவர் செய்கிறார். ஒரு முறை நாங்கள் பக்கத்தில் வெள்ளைக்கார குடும்பம் 2 பேர், 2 பெண்கள் 2 ஆண்கள் 4 பேர் வந்திருந்தாங்க. இந்த பழைய நாங்கள் இருந்த வீட்டில் அந்த பழைய படம் சீடியை போட்டாங்க. அப்போ இந்த வாழைப்பழ காமெடி அதில் வருது. அப்போ நம்ம தமிழ் மக்கள் அத்தனை பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அந்த வெள்ளைக்காரச்சிங்க ஸ்டாப் நிறுத்துங்க, அதனால் அவங்களுக்கு அந்த ஆங்கிலத்தில் அதை பற்றி போடலை, அதில் வரலை. ஏன்னா போடுவாங்க அந்த சீடியில் இல்லை. அதுக்கு அதை கேட்டு விளக்கம் கேட்டுட்டோன்னு அவங்க அப்படி சிரிச்சு அதுக்கப்புறம் போட சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆகவே 49 பொறுத்தவரை நான் ஏன் இது ஓடும் என்று நம்முடைய தயாரிப்பாளருக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்றால், நடிகவேள் M.R. ராதா அவர்கள் சமுதாயத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினார் ரத்த கண்ணீர் படத்தின் மூலமாக. இன்றைக்கு 49 என்கிற படத்தின் மூலமாக ஒரு விவசாயியாக தலைமை தாங்கி ஏற்று நடத்தி ஒரு விவசாயிக்கு சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது. விவசாயி சொல்லுகிறான், சமுதாயத்தை பற்றி சொல்லுகிறான், அரசியலை பற்றி சொல்லுகிறான். ஆகவே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய படத்தை தயாரிப்பாளர் எடுத்திருக்கிறார். நம்முடைய ஆரோக்கியதாஸ் அவர்கள், இயக்குனர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக 49 படம் ஓஹோ என்று பணமழை கொட்டும் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறேன். இங்க ஐயா சத்யராஜ் அவர்கள் அவருடைய விசிறினார். அவர் தந்தை பெரியாருடைய வேடத்திலே உலகத்திலே அந்த வேடத்தை அவரை தவிர
நடிக்க முடியாதுன்னு நான் பப்ளிக்கில் இசை நிகழ்ச்சி நடத்தும்போது சொல்லியிருக்கிறேன். அவர் என்னுடைய பாடலை கேட்டுட்டு உங்களை எல்லாம் கைது பண்ணாமல் எப்படி வெளியில் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் மனசில் பட்ட தந்தை ஐயா மாதிரி அவரும் பட்டுன்னு சொல்றவர். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு புரட்சி தமிழன், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை அரசன் இன்றைக்கு வந்து இந்த விழாவிலே தமிழ் மக்கள் பெருவிழாவாக கலந்து இந்த படத்தை வெற்றிகரமாக நாம் ஓட்டுவோம். என்னை பொறுத்தவரையிலே லண்டனிலே நான் முன்கூட்டி சொல்லிட்டேன். அடுத்து இங்கே ஒரு நம்முடைய ஈழ மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை கேட்டு வந்திருக்கும் அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் என் வணக்கம் தெரிவித்துக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் எழுதின உடனே எனக்கு முதல்ல தோணுனது கவுண்டமணி அண்ணன் தான். ஏன்னா நான் கவுண்டமணி அண்ணனை வந்து கால் சட்டை பருவத்துலேருந்து எனக்கு பிடிக்கும். தேட்டருக்கு நான் போன உடனே நடிகரெல்லாம் பார்க்க மாட்டேன். கவுண்டமணி அண்ணன் இருக்காரா, அவரை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் தான் தேட்டருக்குள்ளேயே போவேன். அதுபோல் கவுண்டமணி அண்ணனை பற்றி சத்யராஜ் சார் சொல்லிட்டு இருந்தார். அவர் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அரசியல் பேசுவார், எல்லா இடத்தையும் அரசியல் பேசுவார். ஆனால் இந்த கதையில் இது போல் வசனங்களை இவர் பேசினாதான் மக்கள் ஏற்றுப்பாங்க முடிவு பண்ணி இந்த கதை அவர் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட போயிட்டு கதை சொன்னோன்னே அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அவரால் தான் இந்த படம் வந்து அடுத்த தளத்துக்கு போனது. அப்புறம் இந்த கதையை கேட்டுட்டு தைரியமாக தயாரிக்க முன் வந்த எங்கள் டாக்டர் சிவபாலன் சார். அவர் வந்து எங்களை எல்லாம் குழந்த பையன் அப்படி தான் சொல்லுவார். எனக்கு பேசவும் முடியல, ஏன்னா நான் ரசித்த கலைஞர்கள்லாம் இங்கே இருக்காங்க, பேச முடியல. எங்கள் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் நான் கேட்டது எதுவுமே இல்லைன்னு சொல்ல, எல்லாமும் கொடுத்தாரு. அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நான் இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதிய அண்ணன் யுகபாரதி அண்ணன், அவர் வந்து எனக்காக நிறையா ஒர்க் பண்ணி இந்த பாடல்கள்லாம் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னோடு இதுவரை பயணித்து கொண்டிருக்கும் என் உதவியாளர்கள் அவர்களுக்கும் இங்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நான் எடுத்து உங்கள் முன்னால் பத்திரிகையாளருக்கு முன்னால் வைக்கிறேன். இந்த படத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது என்னுடைய முதல் படம். எல்லாம் பேசிக்கலாக நான் ஒரு டாக்டர். ஏன் சார் கவுண்டமணியை வச்சு படம் எடுக்கிறீங்கன்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருடைய நகைச்சுவையை பார்த்து வளர்ந்தோன்னு சொல்றதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்ற ஒரு சாதாரண பதில் தான். இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் ஒரு பேஷண்ட்ஸ் நிறைய பேரை பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை பிளாக்ஸ் வருது, ஹார்ட்டில் பிளாக்ஸ் வருதுங்கும் போது பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது, அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு கேட்குறது. டாக்டராக ஒரு மருத்துவராக நான் மாத்திரைகள் எழுதி கொடுக்கலாம், அட்வைஸ் பண்ணலாம். பட் அது போக நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், நோ ஹரி, நோ ஒரி, நோ கரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவேன். இதை வந்து டாக்டர்கள் செய்ய முடியாது. நோ ஹரி அப்படின்னா அவசரம், பதட்டம், வேகம் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில். அதே மாதிரி நோ ஒரி அப்படின்னா கவலைகள், சிந்தனைகள், மன உளைச்சல்கள் இருக்கக்கூடாது. நோ கறினா சிக்கன் கறியோ மட்டன் கறியோ கோபி மஞ்சூரியனோ இல்லை, எண்ணெய் பண்டங்களை தவிர்த்துருங்க. சரி, இதில் வந்து இந்த நோ ஒரின்னு இருக்கு பாருங்க. இந்த நோ ஒரி கவலைகள், சிந்தனைகள், மன உளைச்சல்கள், இந்த மூணுத்தையும் தவிர்க்கிறதுக்கு மருந்துகள். நாங்கள் வந்து கவலைப்பட்டால் தூக்க மாத்திரை எழுதி கொடுக்கலாம், ஸ்லீப்பிங் டோஸு. தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் திருப்பியும் கவலைப்பட்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் என்னென்னா, அதுக்கு அவங்க பேஷண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, போயிட்டு நல்லா டெய்லி காலை சாயங்காலம் வந்து காமெடி சேனலில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காமெடி சேனலில் நல்ல காமெடி சீன்ஸ் எல்லாம் பார்த்து வாய் விட்டு சிரிங்க. அதுதான் உங்களை டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு வழி. அப்படி பார்க்கும்போது கவுண்டமணி சாரோடைய சீன்ஸ் எல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து மாதிரி தான். ஸோ அவரே இன்டைரக்டாக சொல்ல போனால் அவர் கவுண்டமணி சாரே டாக்டர் கவுண்டமணி தான். டாக்டர் அவர் ஒரு மருத்துவர் தான் இல்லைங்களா? அதனால் வந்து நாங்கள் எழுதி கொடுக்க முடியாத சில விஷயங்களை சிரிக்க வைக்கக்கூடிய, டென்ஷனை குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கவுண்டமணி சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய காமெடியன்ஸும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற ஒன்று தான். அதே மாதிரி இந்த படம் தாமதமாக வந்ததுக்கு நிறைய ட்விட்டர் இதெல்லாம் நிறைய நியூஸ் பார்த்தேன், நான் ப்ரெஸ்லலாம் பார்த்தேன். பட் ஆக்சுவலாக இந்த படம் வந்து போன எலெக்ஷன்லேயே முடிச்சு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் பண்ணோம். பட் சில காரணங்கள்னால அது முடிக்க முடியாமல் போனதுனால அது அந்த டைமில் ரிலீஸ் பண்ண முடியல.
அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டான டைம் இதுதானான்னு எனக்கு சரியா படலை மனசுல. அதனால கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி பொறுமையாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால தானே தவிர வேற எந்த ஒரு காரணங்களும் இல்லை. இப்போ அதுக்கான களம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ட்ரெய்லர் மற்றும் சாங்ஸ்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கைத்தட்டி வரவேற்பு கொடுத்தீங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி நேரம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால நான் பேச்சை முடிச்சுக்கிறேன். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து கௌரவித்த அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.